வயசாயிடுச்சு சுப்பையா. முன்னெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிச்சிருவேன். நேற்று 4 பேருக்கே மூச்சு வாங்கிருச்சு. நேற்று ஏதோ தப்பிச்சிட்டேன். நமக்கு எதுனா ஒன்றா யார் பார்த்துக்கிறது? 40 வருஷமா நம்மளே நம்பி இருக்குதுங்கல்ல. தனத்துக்கு வேற 2 மாசத்துல படிப்பு முடிய போகுது. அவளையும் நல்லா பார்த்துக்கணும், ஏரியாவையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா ஊரை சுற்றி எதிரிங்களை வளர்த்து வச்சிருக்கோம். அடுத்து நைனா சேர்ல உட்கார்றவன் என் மாப்பிள்ளையா தான் இருக்கணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஊரெல்லாம் தேடுங்க, மாசம் ஒருத்தனை இறக்குங்க. இறக்குறேன்னா ஒரு மாடர்ன் பாகுபலியை இறக்குறேன். இந்த சென்னை சிட்டியில் அட்ராசிட்டி பண்ற நம்ம மாப்பிள்ளைய நான் கண்டுபிடிக்கிறேன். அஷ்டலிம்டா ஒய்க்கலும்போ 6 ஊர் சுகுமுக லீடரே, என்ன கன்றாவிது? நம்ம மாப்பிள்ளை வேற லெவல்ரா. மணமக்கள் பீடத்துக்கு முன்பாக வரவும். ஜோனு மழை, ஜில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் நைட்ல தனியா. அந்த டைம்ல நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு விஜய் படத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுறா. ஒரு டிக்கெட் உனக்கு, இன்னொரு டிக்கெட் பாப்கார்ன் வச்சுப்பேன்டா. ஜோனு மழை, சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் நைட்ல தனியா. அந்த டைம்ல நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுறா. ஐபோனா? வை? உன் போட்டோ வால்பேப்பரை வச்சு டச் பண்ணிப்பேன்டா. ஜோனு மழை, சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் நைட்ல தனியா. அந்த டைம்ல நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுறா. ஸ்கூட்டியா? அதுக்கு எவ்வளவு நாள் தான் நானே உனக்கு கட்டி பிடிச்சிட்டு வருது? நீயும் எனக்கு கட்டி பிடிச்சிட்டு வரணும்ல. ஜோனு மழை, சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் தனியா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே தனியா. இப்ப நீ எனக்கு என்ன கொடுப்ப? இன்விடேஷன் கொடுப்பேன். என்ன இன்விடேஷன்? என் கல்யாண இன்விடேஷன். ஜானி அண்ணா, ஜோனு மழை, ஜில்லுன்னு காத்து. சொல்லித்தல. ஒரு அண்ணனா எனக்கு நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அப்படியே என் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க. மறக்காம மோதிரம் வாங்கிட்டு வந்துருங்க. அண்ணனா மோதிரம்? மணமக்கள் மோதிரத்தை மாற்றிக்கொள்ளலாம். தொலையக்கூடாதுன்னு ஜானியா நான் கையிலே போட்டிருக்கான். பிடுங்கிட்டு வரேன். குடுறா. பார்த்து ஜானிக்கு வலிக்க போகுது. அதெல்லாம் ஜானி எனக்கு வலிக்காது. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. மணமக்களுக்கு வாழ்த்துக்கள். Now you are a married couple. ஜோனு மழை, சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் தனியா. யாராத கிரீஸ் தடவன கெயிலு. மச்சான், ஜெனி. அவ ஜெனி இல்லடா, என்ன பிடிச்ச சனி. என்னடா உன்ன லவ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறா? அதான் மச்சான் பொண்ணுங்க. எப்படிடா இவ்வளவு கஷ்டத்துல சிரிக்கிற? அதான் மச்சான் பசங்க. ஏன்? ஹே, எப்படிடா? அதான் மச்சான் ஃப்ரெண்ட்ஸுங்க. மஸ்து மஸ்து. மேத்தலி பிரதர்ஸ் வழங்கும் உங்களில் யார் அடுத்த நைனா. இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல். பொருளோட வாங்க, பொண்ணோட போங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே லாரிலே வந்திருக்காங்க. வெளியூர் ரவுடிங்க எல்லாருமே கத்தி கடப்பார எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு சொல்லுங்கண்ணா, எல்லா அக்கிஸ்ட் வந்துட்டு இருக்கானுங்கண்ணா. நமக்கு தேவையான மாப்பிள்ளை நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட கத்திட்டு இருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ட்டை பார்ப்போம். நைனா ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்போம். கமான் கேமரா கமான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கும்போது உங்க பையன் வாயில ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்ன மேட்ரு? அப்பாவை பிளேட் துப்பி சாவச்ச மாதிரி துப்பி காமி நைனா. இப்ப பாத்தீங்கன்னா வாயில பிளேட் போட்டு அவங்க அப்பா மூஞ்சில துப்பி அவங்க அப்பா காலி பண்ணிருக்கான். சூப்பர் கண்டஸ்டன்ட். அடுத்த கண்டஸ்டன்ட் போலாம். சொல்லுங்க. நான் 8 வருஷம் புழல் ஜெயில இருந்தேன். 4 வருஷம் டெல்லி திகார் ஜெயில இருந்தேன். 2 வருஷம் லேட்டஸ்டா வேலூர் ஜெயில இருந்தேன். அதுல 1 வருஷம் டாக் செல்லுல வச்சிருந்தாங்க. சோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆக மொத்தம் இவர் பிறந்தது இந்த வீட்ல இல்ல, ஜெயில தான் இருந்திருக்காரு. சூப்பர் கண்டஸ்டன்ட். இல்ல மைக் கொடுங்க. இல்ல பஞ்சி பேச கூட தள்ளி போ. வாங்க அடுத்த கண்டஸ்டன்ட் போ. வாங்க கமான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் மீட் பண்ண போறோம். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேப்போம். யார பேரண்ட்ஸ்ங்கற? நானும் பார்ட்டிஸ் பேஸ் தான். ஏன் தனித்தன்மையா பாக்குறியா நீ? கவுண்டர் டெஸ்ட்.
நைனாக்கே நைனா மாதிரி இருக்கிறவரு நைனாவோட மைனா கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டதுனால இந்த பாடி தூக்கி வெளியே போடுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்க்கலாம். கமான் சொல்லுங்க உங்க பொறித்தனத்தெல்லாம் சொல்லுங்க. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீசனாக ட்ரை பண்ணிருக்கேன் சார். டேய் நைனாக்கு இருக்கிறதே ஒரு பொண்ணு தான்டா. 3 சீசன் போய் சொல்ற. சரி விடு, உன்னோட திறமையெல்லாம் சொல்லு. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். டேய் நிறுத்து. நீ எதுக்கு ட்ரை பண்ற? சார் நான் எப்படியா அந்த டைட்டில் அடிச்சு 60 லட்சம் ரூபாய் ஃபிளாட் ஜெயிச்சே தருவேன் சார். டேய் நீ அவனாடா நீ? ஏண்டா எங்க கியூ நின்னாலும் போய் கும்பலா நின்னு பாடிடுவீங்களா? போடா போடா. இப்போ நம்ம நைனாவோட ஆடிஷனை பாப்போம். ஓகே, இப்படிக்கு ஒண்டி புலி. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ராஜா மெசேல் ராஜா எந்த மேரி அந்த மேரி எந்த மேரி அந்த மேரி ஏய் எந்த மாதிரி சொல்லித்தோடா. அந்த மேரி. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஏய் என்ன படமா? குமாரே கொக்கி குமாரே செஞ்சிருவேன். யாராச்சும் இருக்கீங்களா? இருட்டா இருக்குது. ஏய் என்னடா கண்ணு தெரியாத கூட அடி. ஏய் நானு ரவுடி தான். என்ன பண்றான்? ஐயோ 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 மைனா எங்க மைனா? ஏய் தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. ஓகே பாத்தல புள்ளியா. ஏய் என்னடா கொத்தனாரெல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க? போடா. मेरा के तुम्हारा के डॉटर के ஹிந்திக்காரன் நைனா. कुछ होता है. ஏய் என்னடா இது குச்சு என்றா? நைனா. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார் இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. அழுவல சார். சாரி டே, அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. ஏய் இங்க வாடா. சொல்லுங்க நைனா, ப்ரோகிராம் எப்படி போச்சு? என்ன மாதிரி அடிக்கிறேன்? இந்த ஐடியா கொடுத்தது ஃபிங்கர் பாபு தான். சரியான ஆம்பளை தான். அவர் ஃபிங்கர் மேல கை வையா பாப்பா. மூடு வரேன் பாபு. When there is no woman, அப்பதான் ஆம்பளைங்க வாழ்க்கை 7. பொம்பளைங்களே இல்லாத வாழ்க்கையை தேடுறேன். ஆமா கரெக்ட் மச்சி. என்ன பண்ணலாம் நம்ம வேணா ஒரு பீப் சாங் ரெடி பண்ணலாமா? வானாண்டா. அதுக்கும் மேல ஏதாவது அப்படி இப்படின்னு பண்ணுவோம். உறவுகளை மறந்து உலக ஆசையை திறந்து போக போறான்டா ஜானி மேல பறந்து. இனிமே பொண்ணுங்களை பத்தி நோ பாத ஆக போறேன்டா சர்ச் ஃபாதர். இது எப்ப முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன போலீஸுங்களாம் ஆடிஷன் வச்சுருக்கிறானுங்க? ராமையா ஒஸ்தாரையா, என்னப்பா ஏரியாவில் செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. எவனோ சைதை செல்வத்தை செஞ்சுட்டு பைக்ல எஸ்கேப் ஆயிட்டான். அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது சைதை செல்வம் செத்துட்டானா? இந்த மான் கொம்பு கையில சாக வேண்டிய உசுறாது. ஓ, மான் கொம்பு கையில சாவறத விட அவன் ஏதாவது ஒரு கரண்ட் பாக்ஸ்ல கை வச்சு செத்து போலாம். சொமார் மாட்டியா லீடர்? பனியில கொண்டு வந்து வெறுப்பேத்தி நிக்கிற. சரி நகர்த்த சொல்லு கேட்ட. ஓ அந்த கேட்ட திறந்து விடியா. என்னடா அடி எனக்கு அடி மனசுல ஒரு கேள்வி. சொல்லுங்க பிரதர் க்ளோரி. ஒரு சர்ச் ஃபாதர் ட்ரங்க் டிரைவ்ல போலீஸ் கேட்ட மாட்டனா கேவலமா இருக்காது? காட்டு கேவலமா இருக்கும். நம்ம மாட்ட போறோம் ஃபாதர். எங்க? அங்க மாலை நிறுத்து மாமாக்கள் திருப் டபுள் ஆக்ஷன் ஃபாதர். இப்போ நம்ம மாட்டோம் ஹெவி ஃபைன் 3 மாசம் ஜெயிலு. பிரதர் க்ளோரி நம்ம கிட்ட என்ன இருக்கு? அன்பு பாசம் அமைதி. ஏய் கையில என்னடா இருக்கு? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சாஸ் வாங்கலன்னு கண்டுபிடிச்சிட்டானோ? चीज़ बड़ी के मस्त मस्त ओके अम्मा யாரா அவன் எங்க அப்பா பேர் சொல்றது? போலீஸுக்கு ஒருத்தர் தண்ணி காட்டு வரானா? அப்ப அவன் தான் செல்வத்தை செஞ்சிருப்பான். செல்வத்தையே போட்டுருக்கானுங்க அப்படின்னாக்கா அவன் ரொம்ப ஷார்ப்பானவனா இருப்பான். டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி இப்போ நம்ம ஃபாதர் நீங்க பண்ண காரியத்துக்கு போலீஸ் மாசா கேஸ் வாங்க வந்துட்டீங்க ஃபாதர். கேட்டியா? ஃபாதர் நீங்க சாதாரண ஃபாதர் இல்ல, காட் ஃபாதர். ஜீசு படிகே காட் ஃபாதரா? பயங்கரமான ஐட்டக்காரனா இருப்பான் போல இருக்கடா இவன். அம்மா நான் ஃபாதர் ஆக போறேன். அதுக்கு என்னடா, நீ கல்யாணம் பண்ண உடனே 10 மாசத்துல ஃபாதர் ஆயிட போற. நான் சர்ச் ஃபாதர் ஆக போறேன். அப்பா நீயும் உங்க அப்பா மாதிரி என்னை விட்டுட்டு போறியா? அப்படிலாம் இல்லம்மா. டேய் கண்ணு, உன் டிஃபெக்ட் உனக்கே தெரியும். ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நானே உன்னை பொத்தி வளர்க்குறேன். நீ அவுட் ஸ்டேஷன் போய் அவுட் பண்ணிடாதடா. என்ன டிஃபெக்ட் 100ல 10 பேருக்கு தெரியுதான். நான் கூகுள்ல பார்த்தேன். 10 பேர்ல முத ஆள் நீதான். நான் கண்டிப்பா போறேன். போக மாட்டேன். அந்த அளவுக்கு நீ வரத்தே இல்ல.
ஏ தனோ, ம் நான் கண்டிப்பா போறேன். கிழிச்ச. ஐயோ, என் புள்ளைய நோய் தாக்கிடுச்சே. கிழிச்ச 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 கிழிச்ச. ஐயோ ஐயோ ஐயோ, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்ல, போகாத சர்ச் இல்ல, பார்க்காத ஃபாதர் இல்ல, உனக்கு இந்த நோய் மட்டும் போகவே இல்ல. மா சத்தமா பேசாதம்மா, வெளில கேட்க போகுது. இந்த டிக்னிட்டிக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ரத்தத்தை பார்த்தா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி ஆயிடுறியே. இதுக்கு பேரு நோய்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அதுக்கு பேர் நோய் இல்லம்மா, ஃபோபியா. அது இங்கிலீஷ்ல. அதெல்லாம் இல்ல, நான் ஃபாதர் ஆக போறேன். ஓகேயா நாட்டா? இறை மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த ஆண்டு நமது பங்கிலிருந்து பாதிரியார் ஆவதற்கு தானாக முன்வந்து மன மகிழ்ச்சியோடு ஆன்மீக சிந்தனையோடு இறைவனின் அழைப்பை ஏற்று குருகுல படிப்பிற்கு செல்லவிருக்கும் திரு பெஞ்சமின் தனமேரி அவர்களின் புதல்வன் திரு ஜானி தூயமணி பெஞ்சமின் அவருடன் ஆசீர்வாதம் அடைக்கலராணி புதல்வன் திரு குளோரி கோயில் பிள்ளை அவர்களும் குருகுல கல்விக்கு செல்லவிருப்பதால் அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு இருக்கிற ஃபோபியா உனக்கு தெரியும்ல? என்ன யாரா பாத்துப்பா? என்னடா நீ அவ்வளவு பேர் என்ன விட்டு போலான்னு பாக்குறியா? இப்ப வரமாட்டல்ல? This guy is so sentimental lord. கோயில் பிள்ளைக்கு கரகோஷத்தை எழுப்புவோம். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபாதர். குளோரிக்கு வரும் ஆனந்த கண்ணீரை பாருங்கள். ஃபாதர், அவர் இவ்வளவு பேருக்கு சந்தோஷமா? துரோகி. God bless you my children. God bless you. Oh no. சீஸ் பிடிக்கே மஸ்து மஸ்து படா. அதையும் தாண்டி புனிதமான இடத்துக்கு போறோம். சோ ஃபர்ஸ்ட் வால் வால்பேப்பரை சேஞ்ச் பண்றோம். அசுத்தாவி குறோம். போன மாசம் வரைக்கும் சன்னிலியன் வால்பேப்பர் தானே வச்சிருந்த. ஏய் என்னடா இது? சாமியாரா போறவனுக்கு சமந்தா எதுக்குடா? சமந்தா. இந்த இளைஞர் சமுதாயமே நாசமா போறதுக்கு காரணம் இந்த Facebook தான்டா. இதுல இருந்து நீ ஃபர்ஸ்ட் வெளில வர. அப்ப நீ யோசிக்கிறேன். மனிதாவிழி மதுவை ஒழி. மனிதாவிழி அப்படி கொடுங்க, நீங்க கோஷம் போடுங்க, நான் போர்டு பிடிக்கிறேன். மனிதாவிழி மதுவை ஒழி. மனிதாவிழி மதுவை ஒழி. மது ஒழினா டேபிள் கட்டில பாட்டில ஒழிக்கிற. இனிமே நான் மட்டும் இல்ல, ஏன் வந்து கேட்டாலும் சரக்கு இல்லேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டேன். சொல்லுடா. என்ன சொல்லணும்? தங்கச்சி சொல்ல வேணாம்டா ப்ளீஸ்டா. சொல்றா மச்சான், அவளை நினைச்சு இந்த கை வலிக்க அவ்வளோ லவ் லெட்டர் எழுதிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் அவளே உன்னை ஒரு நாள் தம்பின்னு சொல்லி கட் பண்ணிடுவா. அதுக்கு நீயே ஃபர்ஸ்ட் அவளை தங்கச்சின்னு சொல்லிரு, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தங்கச்சி அடிச்சி மகிழ்ச்சி. அம்மா 14 வருஷம் படிப்புமா, நடுவில் வருஷத்துக்கு 10 நாள் தான் லீவு. அந்த 10 நாள்லயும் நான் ஏதாவது சேவை செய்ய போயிடுவேன். எனக்கு என்னமோ நம்ம பாக்குறது தான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீ 10 நாள் திரும்பி வந்துடுவேன்னு தோணுது. அம்மா என்னடா இத்தனை வருஷம் நீ எனக்கு எப்படி ஒரு நல்ல மதரா இருந்தியோ, அதே மாதிரி நானும் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஃபாதரா இருக்க போறேம்மா. God bless you my child. என்ன விட்டு போயிடாதப்பா. அப்பா, பெத்த பிள்ளைங்க அப்பாவை ஃபாதர்னு கூப்பிடுற அந்த காலத்துல பெத்த பிள்ளையவே ஃபாதர்னு கூப்பிடுற பாக்கி எத்தனைப்பா கிடைக்கும்? மிஸ்டர் ஆசீர்வாதம், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவரை ரச்சி பாடுறாங்க. அல்லேலூயா. ஃபாதர் கோயில் இப்ப கூட பார், என்ன அந்த கடவுள் கூப்பிடுற மாதிரியே கேக்குது. கடவுள் இல்லப்பா, வீணா போன உன் ஃப்ரெண்ட் ஜானி. It's me. ஜீஸ் வடிகே மஸ்த் மஸ்த். Glory. Come on Father, let's go and save the people. Bye dad. நிறுத்து. நில்லுங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஓட்டுநரே. எங்க போறீங்க ஃபாதர்? பாதிரியார் படிப்புக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஏன் ஆட்டோல வாங்க. உங்க புனித பயணத்துக்கு ஏன் ஆட்டோவும் சென்ட்ரல் வரைக்கும் வந்ததுன்னு வரலாறுல வரட்டும். அப்ப பேசஞ்சர்ஸ் அவனுங்க கிடக்குறாங்க, அற்ப பாதருங்க. இப்ப கிளியர் பண்ணிடுறேன். யோ இறங்க. இனிமே நம்ம ஆட்டோ வராது, வேற ஆட்டோ பார்த்துட்டு போ. வாங்க ஃபாதர். சாயங்காலம் குடிக்க போகுது அப்புறம் டாபர்னு சொன்னவங்களா இப்ப படிக்க போறாரு ஃபாதர்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஃபாதர் ஜானி. என் கடமையை தான் செஞ்சேன் ஃபாதர் க்ளோரி. ஃபாதர், இப்ப நான் முழுசா பியூர் ஆயிட்டேன். எனக்கு எந்த கலரும் வேணாம். என்னோட கட்சி மட்டும் எந்த கடல்ல இருக்கு. உங்களுக்காக நான் என் வாழ்க்கையே திறந்திருக்கேன்.
எனக்கு ஒரு வெள்ளை கர்ச்சீஃப் வாங்கி தருவீங்களா? ஆஃப் கோர்ஸ் ஃபாதர் க்ளோரி. தேங்க் யூ. வெல்கம் சார். வாட் யூ வாண்ட் சார்? எங்க இந்த வெள்ளை கர்ச்சீஃப்லாம் எங்கங்க? என்னடா பொம்பளைங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்கேன். சாரி ஃபாதர். இங்க மேல் ஸ்டாஃப்லாம் இல்லையா? ஓ, எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களாவே இருக்காங்க. நீயே போய் கட்சி வேணும். கர்ச்சீஃப். டேய், பொம்பளை பொம்மை கூட தொடக்கூடாதுடா ஜானி. தேவனே என்னை பாருங்கள் எந்தன் பாவத்தை. ஃபாதர் க்ளோரி, இங்க இருக்கீங்க? இங்க ஒரு இருட்டா இருக்கு. வாங்க நம்ம வெளிச்சத்துக்கு போவோம். ஏய் மச்சி, எங்க போயிட்டீங்க? கரண்ட் வர இங்க தான்டி இருக்கோம். ஒரே இருட்டா இருக்குடி. ஃபிளாஷ் ஆன் பண்ணுங்க. இருடி வர. இடுப்ப பார்க்கல. இடுப்ப பார்க்காதடா ஜானி, பார்க்காதடா ஜானி. பார்த்துட்டியடா ஜானி. இனிமேல் இதை நீ வச்சுக்கோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. 30 ரூபாய்க்கு 3 நல்லா இருக்கும். இதுவே வாங்கிக்கலாம். சமாஹி. நெவர். அப்போ ஓகே, கிளம்பலாம். அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே. என்ன ஃபாதர், ஷர்ட் பட்டன்லாம் கலந்துருக்கு, கையை வேற மடிச்சு விட்டுருக்கீங்க. எனக்கு தெரியும் ஃபாதர், பவர் கட்டு வேர்த்துருக்கும். ஆனால் ஃபாதர், இந்த கேவலமான ஜென்மத்துக்கு என்ன தெரியுமா தோணுது? நீங்க கர்ச்சீஃப் வாங்க அந்த இடத்துல கேச ட்ரை பண்றீங்களோட அசிங்கமா தோணுது ஃபாதர். என்ன மன்னிச்சு பாவமன்னிப்பு கொடுங்க ஃபாதர், என்ன மன்னிச்சு பாவமன்னிப்பு கொடுங்க. ஐயோட மசாஜ் பண்ணது போது எனக்கு பாவமன்னிப்பு மட்டும் கொடுத்துருங்க ஃபாதர் ப்ளீஸ். சாரிடா. லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் பார்லருக்கு போறேன். நானே லாஸ்டா கடைசியா ஃபைனலா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது? சமாஹி. சமாஹி. நெவர். ஃபோன் வைக்கவே இல்லடி அவன். ஃபாதர், நம்ம கடைசியா ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். ஆனா என் கேவலமான புத்திக்கு நீங்க இந்த பொண்ணை ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது ஃபாதர். என்ன மடிச்சு பாவமன்னிப்பு கொடுங்க ஃபாதர். நான் அசிங்கம். எல்லாம் அசிங்கம். ஏய் மழை. பாப்பா நனையலாம். வா நீ. ஏமா. நாம ஏன் கடைசியா ஒரு வாட்டி மழையில நனையக்கூடாது? யோ யோ. ஏன் ஃபாதர், நம்ம போற ஊரெல்லாம் மழையே பெய்யாதா? போற ஊர்ல மழை பெஞ்சது போதாதா? உனக்கு இருக்கு. எதா இருந்தாலும் நம்ம ஊர்ல நனைற மாதிரி வராது இல்ல. வாங்க வாங்க வாங்க, மழை ஸ்டாப் ஆயிட போகுது. அட வாங்க ஃபாதர். பைத்தியக்காரன் கையே ஆட்டோ ஓட்டுறானே. ஃபாதர், செம்பரம்பாக்கம் லீக் ஆகுதான் ஃபாதர். போயிடலாம், டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனா என்னையா? நீங்க நினைங்க ஃபாதர், எவ்வளவு வேணா நினைங்க, அப்படியே நினைங்க ஃபாதர். ஃபாதர், ஆனா இவ்வளவு பிரச்சனையிலும் நான் ரொம்ப கேவலவாதி ஆகிட்டு ஃபாதர். எனக்கு என்னமோ நீங்க கடையில பார்த்த பொண்ணை முடிச்சு போய் எங்க அவ்வளவு லவ் பண்ணிட்டீங்க. எனக்கு தப்பா தோணுது ஃபாதர், தப்பா தோணுது. எனக்கு ரொம்ப தப்பா தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது மச்சி. என்னடா அது? நைனா, என்னாலெல்லாம் ஒரு மாப்பிள்ளை இறக்க முடியுமான்னு கேட்டியல்ல? பாரு, ஷார்ப்பா ஒருத்தனை இறக்கி இருக்கிறோம். மைமோசுகு அக்வா பிப்சோங் சிம்போ அனிருத்ரா. ஐயோ லீடர், இது என்னது? நம்ம பார்த்துருக்கிற மாப்பிள்ளை வேற லெவலுக்கு சொன்னேன்டா. நானே நான் பாக்குறேன். நாங்க எடுத்திருக்கிற திரைக்காவியத்தை பார். என்னடா அது சர்டிபிகேட்டை போட்டு வச்சிருக்கீங்க? இல்லைன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிஃபிகேட்டை காட்டணும்னாங்க. அதான் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை காட்டியிருக்கிறேன். அதுல கூட பாரு, கான்டாக்ட்ல பேடுன்னு போட்டுருக்கு. ஃபிங்கர் பாபு பெருமையுடன் வழங்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வருஷம் பெஸ்ட் கேமராமேன் விஜய் அவார்டு. கொஞ்சம் லைட்டிங் கம்மியா இருக்கணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கோ. பார்த்தல எப்படி இன்ட்ரோடக்ஷன். கமாரா 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 சூப்பரா கமாரா. பாக்கெட் சிப் எடுக்கிற மாதிரி கட்டி அசால்ட்டா எடுக்கறாப்ல. தப்பு பண்ணணும்.
அதை நாங்க மட்டும்தான் பண்ணணும். சரியான பஞ்சு. இல்லைன்னா கடைசி டைரக்டர் பஞ்சு. பையன் பேர் என்ன சொன்ன? ஜானியா? பாரு இப்போ கூட நீ ஜானின்னு சொல்றது என் காதுல பாகுபலின்னு கேக்குது. ஆ சரி, கொஞ்சம் எல்லாம் வெளியே இருங்க. சரி நான் வெளியே வா. ஏன் ஆப் பண்ணிட்டு அழுவ போறாரு? சுப்பையா, தாசு இது சரியா வருமா? தாசு அது யார் புள்ள தெரியுமா? பெஞ்சமின் பையன். கூட்டு வர சொல்லு. ஆங்கும். மம்மி மம்மி மம்மி. பிச்சை எடுக்கிற மாதிரி கத்தாத. யாரு? என்ன வேணும்? பாய் இருக்காரா? பாய். ஓ பாய் வீடா? இங்கிருந்து 3வது வீடுங்க. சொல்லுங்க. இல்ல நான் உங்க சன் ஜானி பாய் இருக்காரான்னு கேட்டேன். அந்த வீணா போனவனா அந்த ரோட்டோரமா இருக்கிற டீ கடையில உட்காந்து யார் கழுத்தையாவது அறுத்துட்டு இருப்பான். என்னடா கைத்து அறுகிற மாதிரி கழுத்து அறுகிறது அசால்ட்டா சொல்றாங்க. ஜானி பாய் வேற லெவல். என்னங்க ஒரு நிமிஷம். ஆமா எதுக்கு ஜானியை தேடுறீங்க? நைனா கூட்டு வர சொன்னாரு. காட் பிளஸிங் மச்சான். நல்லா அந்த ஆளையே இவனை தேடுறான். ஃப்ரெண்டா இல்ல லவரானே புரிய மாட்டேங்குதுடா. கார்னர் சீட் புக் பண்ண சொல்றா, ஆனா நடுவுல பாப்கார்ன் வச்சுக்கிறாடா. ரொம்ப தூரம் பைக்ல போலான்னு சொல்றா, ஆனா நடுவுல பேக் வச்சுக்கிறா. கட்டி எல்லாம் புடிச்சுக்கிறாடா, ஆனா கேட்டா பெஸ்டிங்கிறாளுங்கடா. என்ன கர்மம்னே தெரியல. ஆனா ஒண்ணு மச்சான், இப்பெல்லாம் லவ் பண்ணி சாவறனை விட லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாம சாவறவன் தான்டா அதிகம். டேய், இந்த வாயால இவ்வளவு சொன்னியே, இதே வாயை கொண்டு போய் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிருக்கலாம்ல. சொன்னா மட்டும் இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லுவாளுங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வேற ஜாதி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஃபுல் பிளேமே அவங்க அப்பா மேல தூக்கி போட்டு ஓடிடுவாளுங்க. யாரு வாளோட அப்பன்? நான் நல்லா விசாரிச்சுட்டேன். ராயபுரம் மிடில் கிளாஸ், அவனை எல்லாம் ஏரியால பால் பண்ணிட்டு தான் கூப்பிடுவாங்களா? சப்பா பையன்டா அவன். அப்ப டைரக்டா அவங்க அப்பாட்டே பேசலான்றியா? பேசிடலாம். என் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ராயபுரம் ஃபுல் கண்ட்ரோல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னோன்னு வச்சுக்கோயேன், வாள் அப்பனை அடிச்சு உட்கார வச்சு சம்மதத்தை முடிச்சு விட்டுருவேன். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. நானும் பார்த்தது இல்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். பேரு ஒண்டி புலி, த லோண்டி டைகர். ஹலோ, புலி ஸ்பீக்கிங். அண்ணா சுரேஷ் என் ஃப்ரெண்டு க்ளோரி பேசுறேண்ணா. டாய் எதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு, ஏன்னா ஆஃபேல ஒரு கொலை பண்ணிட்டு இருக்கேன். இது மீதி கத்தி உன்னால நிக்குது. சரிண்ணா. என்ன இந்த லவ் மேட்டரா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்க ஏரியா பண்ண லவ் பண்றான். அவங்க அப்பா அதுக்கு வந்து ஒதுக்க மாட்டாரோன்னு பயப்படுறானே. டேய், அவங்க அப்பா மூஞ்சி அடிச்சு கோழ கீரை கோழ மாதிரி ஆக்குவான் அந்த புலி. ஆமா, அவங்க அப்பா பேர் என்ன? அது ஏதோ ஒரு மொக்க பேரனே. லூசோ போஸ். தாஸ் 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 தாசா? ஆமாண்ணே. அந்த பொண்ணு பேரு? அதுவும் ஒரு சுமார் பேர் தானே. ஏமாவா? ஆமா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? டீ கடைனே. அங்கே இருங்கடா. மச்சான் ஓகே ஆயிருமா? அண்ணே, நம்மளே மாப்பிள்ளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அம்மாவை லவ் பண்ற சொல்லி எவனோ ஒருத்தர் சுத்திட்டு இருக்கானே. ரசல் கைமா, முதல்ல அந்த டாப்பர் கழுத்து அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை தேடுவேன்டா. சல்லோ வாமா லீடர். அவன் கை காவால இருக்கும், காலு கிரவுண்ட்ல இருக்கும். ஆனா உங்க கைக்கு அவன் பாடி மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? கோட்டா சாரி நாகிரே. நான் லீடர் சொல்ற ரவா மாதிரி ராவிட்டு வா. ஓ, ஃபிங்கர் பிளெஸிங். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. டேய், இது மாதிரி மேட்டர்லாம் தனியா போக கூடாதா? வாங்கடா, அவன் கதையை நான் முடிக்கிறேன். கண்ணு சுவக்கணும், பல்லு கட்டிக்கணும், மிஷ்டிச்சு விரட்டணும், ஆகவே இருக்கணும். ஜானி பாய், அன்வர் சமாதியில மண்டி போட்டு சத்தியம் பண்றேன் பாய், உங்களை நான் மட்டை பண்ண வரல. என்ன மச்சான் பாய்ங்கிறான்? அப்பயே உன்னை தாடி வளர்க்காதானே பாத்தி உன்னை பாயின்னு சந்தேகப்படுறான். ரத்த வாடை அப்படியே இருக்குது. ஜானி பாய், நைனா குடிக்கிற அதே கட்டன் சாயா. பாய், ஐயா உங்களை கூட்டு வர சொன்னாரு. ராயபுரம் போலாங்களா? பாத்தியில ஒண்டி புலி கெத்த. வா போலாம். நீங்க போங்க, பரவாயில்ல போங்க. நீங்க உட்காருங்க. அப்படியா? சரி. ஒண்டி புலி ஃப்ரெண்டுக்கே இவ்வளவு மரியாதைனா
அப்போ ஒண்டி புலிக்கு மாசு மச்சான். கரெக்ட். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. இது யார் வீடு? நைனா வீடு பாய். பொண்ணோட நைனா வீடா? ஓகே ஓகே. முதல் கிளாஸ்னு சொன்னா வீடு பெருசா இருக்கு. லீஸுக்கு எடுத்துருப்பானுங்க. என்ன மச்சான், உன் மாமனார் இவ்வளோ ஊக்கி ஆகுறான்? பால் பண்டுங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. மச்சான், ஒண்டி புள்ளி அண்ணாண்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடுறா. நாளையில கை வச்சிட போறானுங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர் மாமனாரா. இருந்தாலும் ஒண்டி புள்ளி அண்ணா ரொம்ப மோசம்டா. அதுக்குன்னு கூட 2 பேர் கத்தியோடியா சுத்த விடுவாரு. அந்த ஆள் மூஞ்சில் எவ்வளோ பயத்திருக்கு பாரு. வணக்கம் தம்பி. ஹாய். பேட்டோ அடிக்காமலே அழுவான் போல இருக்கு. பாத்தியா நைனா, உட்காந்த இடத்துல இருந்தே ஸ்கெட்ச் போடுறத. இப்போ பார், இது எந்த ராயபுரம் மட்டும் இல்லை, கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் தான். ஓ, சுத்து போடுறியா? நான் போடுறேன் பார். நீங்க தான் ஜானியா? நீங்க தான் தாசா? பெஞ்சமின் ரத்தமாச்சே. பசங்க சொன்னாங்க இந்த ஜெயநகர் ஹாஸ்டலாண்ட ஒரு சம்பவம் சிறப்பா பண்ணீங்களாமே. சம்பவம்? அதான் அவன் பொண்ணை பார்த்தா தான் சம்பவம்ன்றான்டா. அப்படியா? அது ஃபர்ஸ்ட் சம்பவம் இல்லைங்க. துணி கடையில இருட்டுல ஃபர்ஸ்ட் சம்பவம். அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல இன்னொன்னு. அடுத்து நடு ரோட்ல மழையில சிறப்பான சம்பவம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல ஒண்ணு, தியேட்டர்ல ஒண்ணு. தம்பி போதும் தம்பி. சுப்பையா, இப்பெல்லாம் பசங்க எல்லாம் டபுக்குன்னு வந்துடுறாங்கல்ல. ஃபாஸ்டா இருக்காங்க. எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பக்தல ஒண்டி புலி கெத்த அவரு வாயாலே சொல்ல வச்சுட்டாரு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. நீங்க இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுனால எனக்கு ஓகே தான். இருந்தாலும் எங்க அம்மாட்ட ஒரு வாட்டி பேசுறீங்க. என்னது, உங்க அம்மா கிட்டயா? இந்த கல்யாணத்துக்காவது உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன். உங்களுக்கு சம்மதம் தானே? கூல். ஒத்துக்கிட்டேன். உதவி இங்க என்ன நீட்டிட்டு இருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரு, மாப்பிள்ள நீட்டிட்டு இருக்க. போய் காப்பி எடுத்துட்டு வாடா. பண்ணி நடக்க. முதல்ல ஒண்டி பிள்ளை நண்டு சொல்லி உன்னை மீட்டு கொண்டு போனோம்டா. கல்யாணம் மாட்டு ஓகே ஆச்சு. முதல்ல ஒண்டி பிள்ளை ஃபோன் பண்ணி சொல்றேன். டேய், என்னடா கோயில் யானை மாதிரி வந்துட்டு இருக்கற? சீக்கிரம் வந்து தொலைடா. பண்ணி பாயல. இந்தாங்க பாய். இவனை குத்தடி மாதிரி நடத்துறானுங்கடா. கண்டிப்பா ஒண்டி புள்ளி நண்டு சொல்லுண்டா. அடி வாங்குறதே ஒண்டி புலி தான்டா. அடி வாங்குறது ஒண்டி புலியா? அப்ப அடிக்கிறது மாப்பிள்ள.